Hello my dear students, good morning to one and all. First of all, I would like to welcome to social science class 7, term 1, geography lesson 2, landforms. அன்பு மாணவ செல்வங்களே, உங்களை இந்த சமூக அறிவியல் பாடத்திற்கு வருக என வரவேற்கிறேன். இன்று 7ஆம் வகுப்பில் முதல் பருவத்தில் உள்ள புவியியலில் 2வது பாடமான நிலத்தோற்றத்தை பற்றி அறிந்து கொள்ளவிருக்கிறோம். landforms. What is the lesson today we are going to learn? landforms, நிலத்தோற்றங்கள். Dear students, we are living on the earth. The earth has many varieties of landforms. பலவிதமான நிலத்தோற்றங்களை கொண்டு காணப்படுகிறது. Mountains, valleys, beaches, and then plain courses, glacier, and many types of the landforms are founded on the earth surface. Now we are going to learn today glacier, பனியாறுகள். This is the types of landforms. இது நிலத்தோற்றங்களில் ஒரு வகை பனியாறுகள். A large body of ice moving slowly down a slope or valley due to gravity is called glacier. So what is mean by glacier? மலை சரிவில் இருக்கக்கூடிய பனியாறுகள் ஈர்ப்பு விசையின் காரணமாக மெல்ல நகரக்கூடிய பனிக்குவியல்கள் என்று அழைக்கப்படுகிறது. A large body of ice moving, மிக பரந்த அளவில் இருக்கக்கூடிய பனிக்கட்டிகள் மூவிங் ஆகுது, நகர்கிறது. எப்படி? ஸ்லோலி டவுன் எ ஸ்லோப், அது மிக மெதுவாக நகர்கிறது. எங்கே? வேலி, டியூ டு கிராவிடேஷனல் ஆர் டியூ டு கிராவிட்டி இஸ் கால்டு கிளாசியர். இது விசையின் காரணமாக, புவியீர்ப்பு விசையின் காரணமாக நகரக்கூடிய மிக பெரிய அமைப்பு. And then glaciers are grouped into mountain or valley glacier and continental glacier. The glaciers are divided two categories. First is mountain or valley glacier, மலை அல்லது பள்ளத்தாக்கு பனியாறுகள். And then second was continental glacier, கண்ட பனியாறுகள். These are the two types of glaciers found on the earth surface. First of all, we should understand the continental glacier, கண்ட பனியாறுகளை பற்றி நாம் தெரிந்து கொள்ளவிருக்கிறோம். The glacier covering vast areas. The glaciers covering vast areas of continent with thick ice sheets. Example, Antarctica, Greenland. இந்த கண்ட பகுதியில் பெரும் நிலப்பரப்பில் அல்லது பெரும் பரப்பில் பரவி காணப்படக்கூடிய அடர்ந்த பனிக்கட்டிகள் அல்லது பனியாறுகளை நாம் என்னன்னு சொல்கிறோம்? கண்ட பனியாறுகள் என்று அழைக்கப்படுகிறது. இது புவியின் அளவில் மிக பரந்த அளவில் காணப்படுகிறது. எக்ஸாம்பிள், அண்டார்டிகா இன் கிரீன்லேண்ட். கிரீன்லாந்தில் இருக்கக்கூடியது, அண்டார்டிகாவில் இருக்கக்கூடிய இந்த பனிக்கட்டிகள் இதற்கு மிகச்சிறந்த உதாரணமாக கருதப்படுகிறது. அண்ட் தென் மவுண்டெயின் ஆர் வேலி கிளாசியர், மலைகள் அல்லது பள்ளத்தாக்கு பனியாறுகள். இஸ் a stream of ice flowing along valley. It is usually flows former river course and are bounded by a steep side. Example, Himalayas and the Alps. அதாவது என்ன? மவுண்டெயின் ஆர் வேலி கிளாசியர் அப்படின்னா மலை மேலே இருக்கக்கூடிய பனியாறுகள் அல்லது பள்ளத்தாக்கில் இருக்கக்கூடிய பனியாறுகள். இட்ஸ் எ ஸ்ட்ரீம் ஆஃப் ஐஸ், இந்த பனிக்கட்டிகள் ஃப்ளோவிங் அலாங் எ வேலி, எங்கே நோக்கி நகர்கிறது? பள்ளப்பகுதியை அல்லது பள்ளத்தாக்கு பகுதியை நோக்கி நகர்கிறது. இட் இஸ் யூஸ்வலி ஃபாலோஸ் ஃபார்மர் ரிவர் கோர்ஸ், அதாவது என்ன? விவசாயம் செய்வதற்கு ஏற்ற சூழ்நிலைகளை ஏற்படுத்தக்கூடியது இந்த வகையானது. அதாவது என்ன? மலை மேலே இருக்கக்கூடிய பனிக்கட்டிகள் உருகி கீழ் நோக்கி வருவது. அண்ட் தென் த ஹிமாலயாஸ் அண்ட் த ஆல்ப்ஸ், உலகிலேயே மிகவும் புகழ்வாய்ந்த மலைகளாக இருக்கக்கூடியது ஹிமாலய மலைகள் மற்றும் ஆல்ப்ஸ் மலைகளுக்கு இது மிகச்சிறந்த உதாரணமாக கருதப்படுகிறது. அண்ட் தென் நெக்ஸ்ட், கிளாசியர்ஸ், இந்த பனியாறுகள்
erode the landscapes by leveling soil and stones to expose the solid rock below. இந்த மலை மேலே இருக்கக்கூடிய பனியாறுகள் கிளாசியர்ஸ் எரோடு அரிக்கப்படுகிறது. த லேண்ட்ஸ்கேப் பை லெவலிங் சாயில் அண்ட் ஸ்டோன்ஸ். இங்கு சமநிலைப்படுத்தப்படுவதற்காக உயரமான நிலையில் இருக்கக்கூடிய பனியாறுகள் பள்ளமான பகுதியை நோக்கி நகர்ந்து சமநிலைப்படுத்துகிறது. எதுக்கு? பிகாஸ் டு எக்ஸ்போஸ் த சாலிட் ராக் பிலோ. உள்ளே இருக்கக்கூடிய கடினமான பாறைகள் வெளியே தெரிய வேண்டும் என்பதற்காக. அண்ட் தென் சர்க்கியூ is a classically eroded rock basin with a steep side wall and steep head wall surrounding armchair shaped depression. Example, Kari, Scotland, which means United Kingdom, Kar in Germany. Dear students, சர்க்கியூ என்றது என்ன? சர்க்கியூ இஸ் ஏ கிளாசியலி எரோடட் ராக் பேசின். மலைச்சரிவில் பனியரிப்பால் இந்த சர்க்குகள் ஏற்படுகிறது. மலை சரிவுகளில் அதிகமான இந்த பனிக்கட்டிகள் இருக்கிறது. ஸோ அதனால் அங்கே அரிப்புகள் ஏற்படுகிறது. அது ஏற்படுறதுனால இந்த சர்க்குகள் ஃபார்ம் ஆகுது. அண்ட் தென் இந்த சர்க்குன்றது என்ன? இந்த சர்க்கு என்பது பனியாறுகளால் பாறைகளின் மீது ஏற்படுத்தும் கை நாற்காலி போன்ற பள்ளத்தாக்கு. ஸோ அது எப்படி இருக்குது பாருங்கள். ஸ்டீப் ஹெட் செங்குத்தான தலை போன்று இருக்கும். வித் ஸ்டீப் சைடு பக்கவாட்டில் ரொம்ப ஆழமான பகுதி பக்கவாட்டு கிளைகளாக காணப்படுகிறது. ஃபார் எக்ஸாம்பிள், காரி ஸ்காட்லாண்ட், யுனைடெட் கிங்டம், கார் இன் ஜெர்மனி. And then, dear students, this is the images of for the formation of சர்க்கியூலாம் எப்படி இங்கே ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பாருங்கள். இந்த சர்க்கியூ எப்படி ஃபார்ம் ஆகுது? ஃபஸ்ட்டு ஜோன் ஆஃப் பிளக்கிங் பனிப்பாறைகள் அரிப்பு மண்டலம் இங்கே ஏற்படுகிறது. அண்ட் தென் டான் லேக் வில் ஃபார்ம் ஹியர் வென் கிளாசியர் மெல்ட்ஸ். பனிப்பாறைகள் உருகும் பொழுது அங்கே அதிகமான அரிப்புகள் ஏற்படுகிறது இந்த பகுதியில். அண்ட் தென் ஹெட் வால் அப்படின்னு சொல்கிறதுன்னா முனை சுவர். ரான்க்ளஃப்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா அந்த பக்கவாட்டில் இருக்கக்கூடிய பனிக்கட்டிகள். பெர்ஸ்கவுன், ஹெட்வால், கேப் தலைப்பகுதி, பனிக்கட்டிகளின் தலைப்பகுதி. இது கிளாசியல் ஐஸ் அப்படின்னு சொல்லுவோம். கிளாசியல் ஐஸ் அதாவது பனிக்கட்டிகள் அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் டெர்மினல் மொரைன், விளிம்பு மொரைன்கள். இந்த ஜோன்ஸ் ஆஃப் அப்ராசியன், சிராய்வு மண்டலம் இங்கே ஏற்படுகிறது. இங்கே இருக்கக்கூடிய பனிக்கட்டிகள் உருகி பாருங்கள். ஸோ இந்த அரிப்புத்தன்மை ஏற்படுகிறது. இது லெவலிங் ஆஃப் த லேண்ட். ஸோ இந்த பகுதியில் அதிகமாக ஆழமான பள்ள பகுதிகளும் ஏற்படுகின்றன. அண்ட் தென் சர்க்கியூ. திஸ் இஸ் த இமேஜஸ் ஆஃப் சர்க்கியூ இன் த மவுண்டெயின் ரேஞ்சஸ். உயரமான மலைப்பகுதிகளில் தான் இந்த சர்க்கியூ ஃபார்ம் ஆகுன்னு சொன்னால் டியூ டு த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆர் த all the glaciers come down, கீழ் நோக்கி வருகிறது. அதனால் இந்த சர்க்கியூ என்கிற நிலத்தோற்றம் இந்த மலைப்பகுதிகளில் மற்றும் மலை சரிவான பகுதிகளில் ஏற்படுகிறது. as ice melts, அந்த உயரமான மலைகளில் இருக்கக்கூடிய ஐஸ் பனியாறுகள் பனிக்கட்டிகள் மெல்ட் ஆகுது, உருகிறதுனால they get filled up with சர்க்கியூ. அந்த சர்க்கியூ என்ற பகுதியில் நீரால் நிரப்பப்படுகிறது. and with water and become beautiful lake. Dear students, as the ice melts பனிக்கட்டிகள் உருகிறது, they get filled up with சர்க்கியூ. அந்த சர்க்கியூ பகுதியை ஃபில் பண்ணுறதுக்காக நிரப்புவதற்காக with water and become beautiful lakes. நீரானது அங்கே அருமையான அற்புதமான அழகான ஏரிகளை உருவாக்குகிறது. இன் த மவுண்டெயின்ஸ், எங்கே இது ஏற்படுகிறது? உயரமான மலைகள் மேலே ஏற்படுத்துகிறது. ஆர் கால்டு டாரன் லேக்ஸ், இது டார்ன் ஏரிகள் என்று அழைக்கப்படுகிறது. when two adjacent circuits, இப்போ பாருங்கள்
ஒன் சர்க்கியூ ஃபார்ம் ஆயிடுச்சு, அனதர் சர்க்கியூ ஃபார்ம் ஆயிடுச்சு, அண்ட் தென் டூ சர்க்கியூஸ் அட்ஜாசன்ட், இரண்டு சர்க்குகளும் ஒன்றாக இணையும் பொழுது அல்லது பிரியும் பொழுது என்ன விதமான மாற்றம் ஏற்படுகிறது? ஈரோ டுவார்ட்ஸ் ஈச் அதர், ரெண்டுமே உருகி உடைகிறது. ப்ரீவியஸ்லி ரவுண்டட் லேண்ட்ஸ்கேப், குறுகிய மலை அல்லது சரிவை இது முகடுகளாக ஏற்படுத்துகிறது. டிரான்ஸ்ஃபார்ம் இன்டு எ நேரோ ராக்கி சீப்ஸ்ட்ராய்டட் கால்டு அரட்ஸ், மலைகள் முகடுகளை ஏற்படுத்துகிறது, இது அரட்டுகள் என்றும் அழைக்கப்படுகிறது. அண்ட் தென் யூ ஷேப்டு வேலி, யூ வடிவ பள்ளத்தாக்கு, இது எங்கு காணப்படுகிறது? இஸ் ஃபவுண்ட் beneath the glaciers which is deepened and widened by the lateral and vertical erosion. lateral and vertical erosion, பக்கவாட்டு மற்றும் செங்குத்து அரிப்பினால் ஏற்படுகின்ற ஆழமான மற்றும் அகலமான பகுதிகளை நாம் யூ ஷேப்டு வேலி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது ஏன் ஏற்படுது? அங்கே இருக்கக்கூடிய பனிக்கட்டிகள் அரிக்கப்படுவதால் ஏற்படுகிறது. த மெட்டீரியல்ஸ் கேரிட் பை த கிளாசியஸ் சச் அஸ் ராக்ஸ், பிக் அண்ட் ஸ்மால் சாண்ட் அண்ட் சில்ட், பெரிய மற்றும் சிறிய கற்கள், அங்கே இருக்கக்கூடிய சிறு சிறு கூழாங்கற்கள், இது எல்லாமே என்ன ஆகுது? கெட் டெபாசிட்டட். திஸ் டெபாசிட் ஃபார்ம் கிளாசியல் மொரைன்ஸ், இப்படிப்பட்ட இந்த மாற்றத்தினால அங்கே பனியாற்று மொரைன்களும் தோன்றுகின்றன. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், this is the end of the lesson. Thank you for watching this video and have a great day.